இனி ட்ரம்பை நம்ப முடியாது. சவுதி அரேபியா எடுத்த முடிவு. ஐக்கிய அரபு அமீரகம் المطارات بالمطارات والموانئ بالموانئ والحصار بالحصار. السعودي عندما يستكبر சவுதி அரேபியாவை சமாதியாக்குவோம். திடீரென திசை மாறிய ஹவுதி படை. வளைகுடாவில் புதிய போர். உலகமே திண்டாடும். அதிர வைக்கும் சர்வதேச அலர்ட். இந்தியாவுக்கு இனிதான் சிக்கல். ஈரானின் தாக்குதல் காரணமாக இனி அமெரிக்காவை நம்பி பயனில்லை என்று சவுதி அரேபியா எடுத்த முடிவு உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது. வளைகுடா நாடுகள் நீண்ட காலமாக அமெரிக்காவின் பாதுகாப்பை நம்பியே செயல்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த போரில் ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் இருந்து வளைகுடா நாடுகளை அமெரிக்கா பாதுகாக்கவில்லை. இதன் காரணமாக இந்த நாடுகளுக்கு அமெரிக்க பாதுகாப்பின் மீது இருந்த நம்பிக்கை சரிந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இனி அமெரிக்காவை மட்டுமே நம்பினால் பயனில்லை என்று முடிவு செய்து சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் தங்கள் சொந்த ராணுவத்தை நவீனமாக்க முடிவு செய்துள்ளன. அதன்படி நவீன போர் ஆயுதமான ட்ரோன்களை அதிக அளவில் சவுதி அரேபிய அரசு வாங்கி குவித்து வருகிறது. அமெரிக்க ஊடகமான ப்ளூம்பெர்க் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சவுதி அரேபியா உலகிலேயே அதிக அளவில் ட்ரோன்களை வாங்கி குவித்துள்ளது என்றும் பிற நாடுகளை விட அதிக அளவில் இதற்கு செலவு செய்யப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டில் இருந்து ஒரு மாதத்தில் ஒரு நாடு மேற்கொண்ட மிகப்பெரிய ட்ரோன் கொள்முதல் இது என்றும் ப்ளூம்பெர்க் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு கடந்த வாரம் தைவான் நிதி அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின்படி சவுதி அரேபியா 4,72,00,000 அமெரிக்க டாலர் மதிப்பிலான ட்ரோன்களை வாங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அந்த நாடு அமெரிக்க ராணுவ பாதுகாப்பில் இருந்து விலக முடிவு செய்துள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு போர் பதற்றம் வெடித்துள்ளது. சவுதி அரேபியாவின் முக்கிய பொருளாதார ஆதாரங்களான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், அராம்கோ மற்றும் முக்கிய விமான நிலையங்கள் மீது கடுமையான ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் என ஏமனின் ஹவுதி ஆயுத குழு அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையம் மீது சவுதி கூட்டணி படைகள் நடத்திய குண்டுவீச்சுக்கு பதிலடியாக சவுதியின் அப்ஹா சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ஹவுதிகள் ஏற்கனவே ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். தற்போது தொலைக்காட்சி வழியாக பேசியுள்ள ஹவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி, சவுதி அரேபியா தங்களுக்கு எதிரான போரை நிறுத்தவில்லை எனில் விமான நிலையத்திற்கு விமான நிலையம், துறைமுகத்திற்கு துறைமுகம் என்ற அடிப்படையில் சவுதியின் ரியாத் விமான நிலையம் உட்பட அனைத்து உள்கட்டமைப்புகளும் முற்றுகையிடப்படும் என மிரட்டியுள்ளார். 2022ஆம் ஆண்டு முதல் நீடித்து வந்த தற்காலிக அமைதி ஒப்பந்தம் தற்போது முழுமையாக முறிந்துள்ளதால் உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தை மற்றும் செங்கடல் போக்குவரத்து பெரும் பாதிப்பை சந்திக்கும் என சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். நாடுகளுக்கு தேவையான எரிசக்தி விநியோகிக்கப்படும் மிக முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் அடுத்த சில வாரங்களுக்குள் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை என்றால் உலக பொருளாதாரம் மீள முடியாத ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என்று சர்வதேச எரிசக்தி முகமையின் தலைவர் ஃபாத்தி ஃபுரோல் பகீர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் ஆஸ்பென் பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய அவர், வளைகுடா கடலில் நிலவி வரும் போர் பதற்றம் மற்றும் இருதரப்பு தாக்குதல்கள் காரணமாக சர்வதேச சந்தையில் ஒரு மிகப்பெரிய நிச்சயமற்ற சூழல் நிலவுவதாக தெரிவித்துள்ளார். இது வெறும் கச்சா எண்ணெய் விலை உயர்வுடன் மட்டும் நின்றுவிடாமல் இயற்கை எரிவாயு மற்றும் உரங்கள் விநியோகத்தையும் தடுத்து நிறுத்தி உலக நாடுகளை ஒரு மாபெரும் உணவு மற்றும் எரிசக்தி நெருக்கடிக்கு தள்ளிவிடும் என்று அவர் கவலை தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் முதல் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களின் நடமாட்டம் வெகுவாக குறைந்துள்ளதை செயற்கைக்கோள் தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. வணிக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் மற்றும் ஈரான் மீதான அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகை காரணமாக இந்த பாதை இப்போது ஒரு அபாயகரமான பகுதியாக மாறியுள்ளது. இது மாதக்கணக்கில் நீடிக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. இன்னும் சில வாரங்களில் இதற்கு ஒரு தீர்வு காணப்படாவிட்டால் உலக பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய இருண்ட காலத்தை நோக்கி நகரும் என்பதே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. வல்லரசு நாடுகளின் இந்த மோதல் சாமானிய மக்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சுமையை ஏற்றப் போகிறது என்பதுதான் இப்போதைய கசப்பான உண்மை.